தமிழர்களை ஈ. ராமசாமியும் வீரமணியும் படிக்காத தற்குறிகள், படித்த தற்குறிகள் என இரண்டாக பிரித்து ஆராய்கிறார்கள். அதேபோல் நாமும் படித்த மற்றும் படிக்காத தற்குறிகளான வீரமணி மற்றும் ஈ. ராமசாமியின் அறிவு யோக்கியதையை ஆய்வு செய்யப் போகிறோம். அவர்கள் எம்மை தற்குறிகளா இல்லையா என ஆய்வு செய்யும்போது பதிலுக்கு நாமும் அவர்களை தற்குறிகளா இல்லையா என ஆய்வு செய்வது தானே அவர்களுக்கு நாம் தரும் மரியாதையாக இருக்கும். ஆய்வை மேற்கொள்ளும் முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. அன்புடன் ஆனந்தி. கழக தலைவர் ஆசிரியர் வீரமணியிடம் நேர்காணல் என்கிற தலைப்பில் 10 பிப்ரவரி 25 நாள் விடுதலையில் வந்த உரையாடலில் வீரமணி கூறியது: தந்தை பெரியார் ஒன்றைச் சொல்வார், தற்குறிகளில் 2 வகை உண்டு. படிக்காதவர்களை தற்குறிகள் என்று நாம் சொல்வோம். ஆனால் ஐயா அவர்கள் அதை விசேஷமாக பார்த்தார். படித்த தற்குறிகள், படிக்காத தற்குறிகள். படித்த தற்குறிகளுக்கும் படிக்காத தற்குறிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், படிக்காத தற்குறிகள் தனக்கு தெரியாது என்பது தெரியும். படித்த தற்குறிகள் தனக்கு தெரியாது என்பது தெரியாது. இதுதான் மிக எளிதான ஒரு சூழல். அவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சுருக்கமாகச் சொல்ல வேண்டும் என்றால், கற்றல் என்பதை விட கற்றுக்கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கின்ற பழைய பழக்கவழக்கங்களை வெளியில் தூக்கி எறிய வேண்டும் என்றார். இந்த தற்குறி விஷயத்தில் ஈ. ராமசாமியும் வீரமணியும் எப்படி? ஈ. ராமசாமி படிக்காத தற்குறி என்றால் வீரமணியை படித்த தற்குறி என்போம். முதலில் படிக்காத ஈ. ராமசாமியின் தற்குறித்தனத்தை பார்ப்போம். ஈ. ராமசாமி எவ்வளவு பெரிய தலைவர், அவரை தற்குறி என்பதா என தீக்கவினர் முக்குவார்கள், முணங்குவார்கள். தற்குறியை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தற்குறி என தானே சொல்ல முடியும். வேண்டுமானாலும் பெரிய தற்குறி என மரியாதையுடன் விளிக்கலாம். பிறரை நீங்கள் என்ன வார்த்தைகள் சொல்லி விமர்சிக்கிறீர்களோ அந்த வார்த்தைகள் சொல்லித்தானே நீங்களும் விமர்சிக்கப்படுவீர்கள். ஆயுதத்தை மட்டுமல்ல, நாமென்ன வார்த்தைகள் எடுக்க வேண்டும் என்பதை கூட நம் எதிரி தானே தீர்மானிக்கிறான். சில விஷயங்கள் சொல்கிறோம். ஈ. ராமசாமியும் வீரமணியும் தற்குறியா இல்லையா என வாசிப்பவர்களே முடிவு செய்யட்டும். ஈ. ராமசாமி கூறியதில் முட்டாள்தனமான முரண்பாடுகள், கருத்துகள் நிறைய இருப்பதற்கு காரணமென என்கிற பல பேரின் சிந்தனைக்கு கேள்விக்கு பதிலளிப்பது போல் தமிழறிஞர் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் புதல்வர் பொழிலன் என்பவர் யூடியூப் காணொலி ஒன்றில் கூறினார். ஈ. ராமசாமி படித்தவர் இல்லை. அடுத்தவர்கள் படித்து சொன்னதை வைத்து தான் அவரது கருத்து இருந்தது. அதனால் முரண்பாடு இருந்தது என்றார். அதனடிப்படையில் பார்த்தால் திருக்குறளைப் பற்றி முதலில் சொன்னவர்கள் சொன்னதை கேட்டு ஆரிய குறளாக திருக்குறள் தெரிந்துள்ளது ஈ. ராமசாமிக்கு. பிறகு அவர் கேள்விப்பட்டது அதிலிருந்து வேறுபட திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினாராம். சரியான நபர்களிடம் எதையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படை அறிவு படிக்காத பெரியாரிடம் இல்லாததால் அவர் படிக்காத தற்குறி. எண்ணிலடங்கா அவரின் முட்டாள்தனமான முரண்பாடுகளுக்கு காரணமாக அந்த முட்டாள்தனம் இருந்திருக்கிறது. ஆக ஈ. ராமசாமி அதிகம் படிக்காததால் அவரது தற்குறித்தனத்தில் இவ்வளவு பிழைகள் இருந்துள்ளது. அதனால் தான் முஸ்லிம் மத அபிமானிகள் கூறியதை கேட்டு கிறிஸ்தவர்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் இந்துக்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானாலும் புதிய கொள்கைகளை திரு. நபி அவர்களிடம் தான் கடன் வாங்கியாக வேண்டும். அவரது கொள்கைகளுக்கு மேல் மக்கள் நலத்திற்கு கொள்கைகள் வகுப்பதற்கு இப்போதுள்ள எந்த மதஸ்தருக்கும் தைரியமில்லை என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இஸ்லாம் மத கொள்கைகளுக்கு மேலாக ஒரு கொள்கை வகுக்க வேண்டுமானால் அது இப்போதைய ரிஷிய மதமாக தானிருக்க வேண்டும் என்று கூறினார். குடி அரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் 24, 1930. பிறகு மீண்டும் வேறு சிலர் சொல்வதை கேட்டு துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. முஸ்லிம் ஆட்சியில் மற்ற மக்கள் பட்ட கொடுமை கொஞ்சமா? ஜிசியா போன்ற தனிவரிகள் தொல்லை என்று ஈ. ராமசாமி எழுதினார். விடுதலையில் ஏப்ரல் 23, 1964.
சொல்பவர்கள் 1000 சொல்வார்கள், கேட்பவனுக்கு அறிவு வேண்டாமா? எது உண்மை எது பொய் என அறிய வேண்டாமா? படிக்காத தற்குறியாக இருந்ததால் அறிய இயலாது தான். மேற்சொன்ன ஈ.வே. ராமசாமி அருள்வாக்குகள் இரண்டில் ஏதோ ஒன்று மட்டும் தான் உண்மையாக இருக்க முடியும். அது கசப்பான உண்மையாகவும் இருக்கலாம். இரண்டில் எது வேண்டுமானாலும் உண்மையாக இருந்துவிட்டும் போகட்டும். ஆனால் படித்த தற்குறி படிக்காத தற்குறி உட்பட உலகிலுள்ள எல்லா மக்களுக்கும் இயற்கையான அறிவு ஒன்றிருக்கும். அந்த அறிவு என்ன கூறும்? அது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு என்கிற குறள் தரும் பொருளை தெரியாமலே வாழ்ந்தார் படிக்காத தற்குறி ஈ.வே. ராமசாமி என சொல்லலாம். இது நாம் ஈ.வே. ராமசாமியிடம் கண்ட தற்குறித்தனம். அடுத்ததாக படித்த தற்குறி கி. வீரமணியின் அறிவை பார்ப்போம். படிக்காத தற்குறியாக ஈ.வே. ராமசாமி இருந்ததால் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு என்பது தெரியாமலிருந்தது. ஆனால் படித்த கி. வீரமணியிடமும் அதே தற்குறி அறிவு தானே இருந்தது. சொந்த புத்தி வேண்டாம், ஈ.வே. ராமசாமி புத்தி போதும் என ஒருவன் சொன்னால் ஈ.வே. ராமசாமியிடமிருக்கிற தற்குறி புத்தி தானே வந்திருக்கும். உதாரணத்திற்கு தி.மு.க. விஷயத்தில் அவர்களின் கடவுள் பக்தியை கி. வீரமணி எங்கனமெல்லாம் நோக்கினார் என பார்த்தால் படிக்காத தற்குறி ஈ.வே. ராமசாமியை மிஞ்சிய வண்ணமிருந்தது படித்த கி. வீரமணியின் தற்குறித்தனம். இந்துத்துவாவில் கரைந்த தி.மு.க. எனும் நூலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடவுள் நம்பிக்கையை பற்றி கி. வீரமணியின் அடிப்பொடிகள் இப்படி எழுதியது. தி.மு.க. தொடர்புடைய நிறுவனங்கள் பிரச்சார சாதனங்கள் எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்துத்துவாவை பிரச்சாரம் செய்யும் ஊதுகுழலாகவே மாறிவிட்டன. பத்திரிகைக்கே குங்குமம் என்று வைத்தாகிவிட்டது. அதன் முதல் இதழ் அட்டைப்படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரியாரின் உருவம் பல வண்ணத்தில் அச்சிடப்பட்டுவிட்டது. அண்ணா பிறந்த நாளுக்கு ராசிபலன் பார்க்கும் அவலம் சன் தொலைக்காட்சியில் அரங்கேறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் ராசிபலன்களும் இடம் பெற்று விட்டன. கட்சியின் தலைவரே பகுத்தறிவு கொள்கையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இல்லை. மஞ்சள் துண்டு அணிந்து தனது மகிமையை குலைத்து கொண்டார். நானாதிகன் என்று இரட்டை பொருள் தொனிக்குமாறு கூறியும் விட்டார். தி.மு.க.வின் மாநாட்டு பந்தலுக்கு பந்தக்கால் முகூர்த்தம் எல்லாம் கோலாகலமாக நடக்க ஆரம்பித்துவிட்டது. அதை விட முக்கியம், தி.மு.க.வின் கொள்கை பரப்பு செயலாளர் யார்? பக்தி பழமாக ஆஷாடபூதியாக வெளித்தோற்றத்தில் காட்சியளிக்கக்கூடிய திருவாளர் டி. ராஜேந்தர் தான். நெற்றியிலே சந்தனப்பொட்டு, கழுத்திலே உருத்திராட்ச மாலை, கையிலே முடிக்கயிறு இத்தியாதி இந்துத்துவா திருக்கோலத்துடன் தானே காட்சி அளிக்கிறார். அண்மையில் தமிழ் இதழ் ஒன்றுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பேட்டி கொடுத்துள்ளார். கேள்வி: பொட்டு வைச்சுக்கிறதையும் தீ மிதிக்கிறதையும் உங்க தலைவர் கண்டிச்சது. டி. ராஜேந்தர் பதில்: அது அவரோட தனிப்பட்ட கொள்கை. அவர் பெரியாரோட சீடரா இருந்து வந்தவர். அதனால் அவரோட கருத்தை சொல்றாரு. அது இயக்கத்தோட கருத்து இல்ல. இதைவிட வேறு என்ன எடுத்துக்காட்டு தேவை? தப்பி தவறி கலைஞர் கூறும் பகுத்தறிவு கருத்துகள் எல்லாம் கூட அவரின் தனிப்பட்ட கருத்துகளாம். அது தி.மு.க.வின் கருத்துகள் கிடையாதாம். ஆக தி.மு.க.வை கலைஞரிடமிருந்து பிரித்து கூறி இருக்கிறார். சொல்லி இருப்பவர் சொல்லி பொறுக்கும் சுப்பாயி அல்ல. தி.மு.க.வின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்நிலையில் தி.மு.க. திசை கெட்டு போன பின்பு திராவிட கலாச்சாரம் இந்துத்துவாவின் ஒரு பகுதி தான் என தைரியமாக சொல்லுவதில் தடை ஏது இருக்க முடியும் என தி.மு.க.வின் மீதான விமர்சனம் தொடர்கிறது. இனி தற்குறிகள் எழுதிய ஒவ்வொன்றுக்கும் தகுந்த விளக்கம் அளிப்போம். பத்திரிகைக்கே குங்குமம் என்று வைத்தாகிவிட்டது. அதன் முதல் இதழ் அட்டைப்படத்திலேயே காஞ்சி சங்கராச்சாரி என்று விமர்சிக்கிற நூலாசிரியர் இந்த குற்றச்சாட்டை குங்குமம் பத்திரிகை துவங்கி 20 வருஷம் கழித்து சொல்கிறார். 20 வருஷமாக அவர் அறிவு அவர் வசம் இல்லை போலும். குங்குமத்தின் முதல் இதழை அதுவரை நூலாசிரியர் வாசிக்கவில்லையா? அவர் கண்ணிலேயே படவில்லையா? பார்த்திருப்பார். நெஞ்சுக்கு நீதி யை வாசிக்கவாவது குங்குமம் இதழை வாங்கி இருப்பாரே. ஈரோட்டு கண்ணாடி போட்டு இருந்ததால் பெரியவாள் பெரியார் போல் தெரிந்திருப்பாரோ?
அடுத்து கட்சியின் தலைவரே பகுத்தறிவு கொள்கையில் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இல்லை. மஞ்சள் துண்டு அணிந்து தனது மகிமையை குலைத்து கொண்டார் என்கிறது. இவ்வளவு விமர்சனங்கள் ஏன்? அன்றைக்கு அவர்கள் எதிரிகளாக திமுகவினர் இருந்தார்களாம். அதனால் விமர்சித்தார்களாம். இன்று நண்பர்களாகிவிட்டார்களாம். அதனால் தற்குறிகள் விமர்சிக்க மாட்டார்களாம். அன்றைய டி ராஜேந்தரை மிஞ்சிவிட்டார் இன்று மந்திரி சேகர்பாபு ஆன்மீக விஷயத்தில். ஆனால் படித்த தற்குறி கி வீரமணி விமர்சிக்க மறுக்கிறார். இது அயோக்கியத்தனமில்லையா? இன்றைக்கு அன்று போல் விமர்சிக்கிற தைரியம் கி வீரமணி கும்பலுக்கு உள்ளதா? அவர்கள் திருந்திவிட்டனர், அதனால் அவர்களை விமர்சிப்பதில்லை என சொன்னால் அது அறிவொழுக்கம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு பங்காளியாகி விட்டார்கள். அதனால் அவர்களை நாம் விமர்சிப்பதில்லை என ஒருவன் சொன்னால் அவன் தான் ஈ.வே. ராமசாமி சொன்ன படித்த தற்குறி பயல். ஈ.வே. ராமசாமி முஸ்லிம்கள் குறித்து அரைகுறையாக தெரிந்து கொண்டு இருவேறு கருத்து வைத்தார். அது படிக்காத தற்குறித்தனத்தின் வெளிப்பாடு. படித்த கி வீரமணியின் தற்குறித்தனம் எப்படி உள்ளது என்றால், தன் தேவைக்கேற்ப திமுகவினரை நாத்திகர்களாகவும் காட்டுவார், ஆத்திகர்களாகவும் காட்டுவார். இருப்பது ஒரு திமுக தான். ஆனால் எவ்வளவு பெரிய அறிவு மோசடிக்காரனாக இருக்கிறார்கள். இத்தகைய திராவிட தற்குறி பயல்கள் தாம் அப்பாவி மக்களை அவர்களின் கடவுள் நம்பிக்கைக்காக தற்குறிகள் என அகந்தையில் கூறுகிறார்கள். இந்த பகுத்தறிவு தற்குறிகளை விட அந்த ஆன்மீக தற்குறிகள் எவ்வளவோ மேல்.